அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா சில வீடியோஸ் யூஸ்ஃபுல் தான். பட் ஆனால் அது எதுவுமே ஆர்டராக இருக்காது. ஏன் அப்படின்னாக்கா நான் அது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணது ஸ்டார்டிங்கிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலை. எப்படி ஒரு லைன் பை லைனாக ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் ஆக்சுவலாக எனக்கு தெரியலை அந்த டைமில். அதனால நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்க எல்லா வீடியோவும் இன்னையிலேருந்து நம்ம மறந்துடுவோம். இன்னையிலேருந்து இந்த விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் இந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். அது என்ன விஷயம் அப்படின்றத இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வெயிட் பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இங்கே நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் டெய்லியே யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துக்கூடையும் கம்பேர் பண்ணி ரொம்பவே எளிமையான முறையில் உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஏன் இந்த விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த விஷயத்தை எல்லாமே நான் காசு கொடுத்து ரொம்ப நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 2-3 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 2-3 பேர் 4 பேர்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணி பல யூடியூப் வீடியோ பார்த்து அப்படி தான் வந்து கற்றுக்கிட்டேன். இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் கற்றுக்கிட்ட விஷயம், நான் காசு கொடுத்து கற்றுக்கிட்ட விஷயத்தை தான் நான் வந்து இங்கே வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த விஷயத்தை நான் கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் நான் அப்ளை பண்ணி அது ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அப்படின்றத பார்த்துட்டு அப்புறமா தான் வந்து நான் சொல்லியுமே வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் நம்ம சேனலை தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணுங்கள். நான் என்னெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். இந்த வீடியோவில் இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் லைன் பை லைனாக மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி வந்து ஒரு சைக்காலஜியாக நம்ம ஒரு மார்க்கெட்டை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு ட்ரேடிங் வந்து கொண்டு போகணும், ஒரு மந்தோட எண்டில் நம்ம எப்படி ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும், ஒரு ட்ரேடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நான் லைன் பை லைனாக வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டை யார் மூவ் பண்ணுறா அப்படின்றத இருந்து ஆரம்பிப்போம். மார்க்கெட் மூவ் பண்ணுறதுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னாக்கா பை அண்ட் செல் தான் வந்து மார்க்கெட்டு. ஒருத்தவங்க பை பண்ணால் வந்து மார்க்கெட் வந்து என்ன ஆகும், பையர்ஸ் அதிகமானால் மார்க்கெட்டு மேலே ஏறும், செல்லர்ஸ் வந்து அதிகமானால் மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கும். இந்த விஷயத்தை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு எக்ஸாம்பிளோட வந்து பார்க்கலாம். என்ன அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நம்ம டெய்லியே யூஸ் பண்ணக்கூடிய விஷயந்தான். ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் வந்து ஒரு மொபைல் ஃபோன் விற்கிறவங்கள எடுத்துக்கிறேன். மொபைல் ஃபோனை எக்ஸாம்பிளாக வந்து எடுத்துக்கிறேன். இங்கே என்ன நடக்குது அப்படின்னாக்கா ஒரு 10 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மொபைலில் விற்கக்கூடிய செல்லர்ஸ் வந்து இருக்காங்க. 10 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா யார் அப்படின்னாக்கா மொபைலில் விற்கக்கூடிய செல்லர்ஸ் வந்து இருக்காங்க. மொபைலை வாங்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னாக்கா 15 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த மொபைலை வாங்குறதுக்கு ஆள் வந்து இருக்காங்க. அப்போது விற்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 10 பேர் இருக்கிறப்ப இங்கே இவங்க முடிவு பண்ணி வச்சுருக்கக்கூடிய விலை என்ன அப்படின்னாக்கா ஒரு 10,000 ரூபாய் ஒரு ஃபோனோட விலை அப்படின்றத இந்த 10 செல்லர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆனால் வாங்குறதுக்கு மார்க்கெட்டில் ஆள் அதிகமாக இருக்கிறதால டிமாண்ட் இருக்குது அப்படின்றது இந்த விற்கக்கூடிய 10 பேருக்கு வந்து தெரியுது. அப்படி தெரிகிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இந்த 5 பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இருக்கிறது ஏன்னா 10 பேர் மொபைல் தான் வந்து இருக்குது. ஆனால் 15 பேருக்கு மொபைல் தேவைப்படுது அப்படின்னும் போது இந்த 15 பேர் இருக்கிறாங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இவங்களோட ப்ரைஸை கொஞ்சம் ஏற்றி விற்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி வந்து ப்ரைஸை வந்து ஏற்றி விற்க ஆரம்பிக்கும் போது இங்கே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த பொருளுக்கான டிமாண்டும் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி டிமாண்டு கிரியேட் ஆனதால் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏன்னா இப்போது இந்த 15 பேர் இருக்கிறதால 5 பேர் பற்றாக்குறை இருக்குது இல்லைங்களா. இப்போ வந்து விற்கிறவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக 10,000 ரூபாய் வச்சுருக்கக்கூடிய ஃபோனோட விலையை இன்னொரு 1000 ரூபாய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அதிகமாக வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பையர்ஸ் வர என்ன ஆகும் அப்படின்னாக்கா 10,000 ரூபாய் விற்க வேண்டிய மொபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு 15,000 ரூபாயை போய் அடையும். அப்போது இந்த இடத்த வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா பையர்ஸ் அதிகமானதால் செல்லர்ஸ் வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. டிமாண்ட் பண்ணுறதால மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருளோட விலை வந்து ஏறுது.
அப்போது அந்த விலையை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு இடத்த இந்த 10,000 ரூபாய் விலையில் மார்க்கெட்டில் வந்து வாங்குறதுக்கு 10,000 ரூபாய் விலை வரும்போது தான் வாங்குறதுக்கு 15 பேர் வந்திருக்காங்க. அப்போது இந்த லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் ஒரு டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகுது. இந்த பொருளுக்கான டிமாண்ட் வந்து இந்த லெவலில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்போது இந்த மாதிரி வந்து தெரியக்கூடிய இடத்த வந்து சூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா பை வந்து பண்ண போகிறோம். அப்போது நம்ம மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ண போகிறோம், வியாபாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்டாக்கை வாங்குறதோ விற்கிறதோ வந்து வியாபாரம். அப்போது நம்ம வாங்க போகிறோமா, அதாவது வாங்கி விற்க போகிறோமா, 100 ரூபாய்க்கு வாங்கி 110 ரூபாய்க்கு ஷேரை விற்று 10 ரூபாய் லாபத்தை வந்து அடைய போகிறோமா, அப்படி இல்லை அப்படின்னாக்கா 10 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் 100 ரூபாய்க்கு பொருளை விற்று நம்ம வந்து 90 ரூபாய்க்கு பொருளை வாங்கி அந்த 10 ரூபாய் விஷயத்தை நம்ம லாபம் அடைய போகிறோமா அப்படின்றது இந்த இடத்த வச்சு தான் வந்து சூஸ் பண்ண போகிறோம். அப்போது மார்க்கெட் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு டிமாண்ட் லெவல்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னாக்கா அப்போ அகைன் வந்து இந்த டிமாண்ட் லெவலுக்கு வரப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி இது எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இப்போது ஒரு ட்ரேடிங் டிசிஷனை இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்டை வச்சு இந்த டிமாண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆல்ரெடி அப்படின்னாக்கா இந்த இடம் வந்து வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்றதால அகைன் வந்து இந்த பொருளோட விலை குறையும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த விலையில் பை பண்ணி ப்ரீவியஸாக வந்திருக்கக்கூடிய அதிகமான விலைக்கு போகும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா விற்க போகிறோம். அப்போது அதே விஷயத்தை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் சப்ளை வந்து ஏற்படும் போதும் சப்ளை ஏற்படும் போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா இந்த இடத்த மார்க்கெட் வந்து போகும்போது இங்கே 15 பேர் வாங்கினவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே 15 பேர் வந்து இருக்காங்க. ஆனால் இந்த இடம் வந்து வாங்குறவங்க வந்து வராங்களா அப்படின்னாக்கா வரல. வாங்குறவங்க இப்போ எத்தனை பேர் வராங்க அப்படின்னாக்கா 10 பேர் தான் வந்து வாங்குறதுக்கு வராங்க. அப்போது 15,000 ரூபாய் வந்து இந்த இடம் வந்து ப்ரைஸ் இருக்குது அப்படின்னாக்கா வாங்குறதுக்கு வரவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10 பேர் தான் வராங்க. விற்கிறவங்க 5 பேர் இருக்காங்க அப்படின்றது தெரியுது. விற்கிறவங்க 15 பேர் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வாங்குறவங்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா வாங்குறதுக்கு ஆளே இல்லைன்னும் போது நான் 14,000 ரூபாய்க்கு வந்து நான் கொடுக்குறேன், ஒரு 1000 ரூபாய் கம்மியாக கொடுக்குறேன் வாங்குங்க அப்படின்னும் போது இன்னும் வந்து ஏன்னா வாங்குறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அந்த டைமில் இல்லை 13,000 ரூபாய்க்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது 13,000 ரூபாய்க்கு டிமாண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னாக்கா இந்த பொருளோட விலை அகைன் வந்து குறைய ஆரம்பிக்கும். அகைன் குறைஞ்சி வந்துட்டே இருக்கும். ஒரு ப்ரைஸுக்கு வந்து மறுபடியும் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா டிமாண்ட் கிரியேட் ஆகி மார்க்கெட் வந்து அதாவது அந்த பொருளோட விலை வந்து மேலே போக ஆரம்பிக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னாக்கா அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த பொருளோட விலை இறங்க ஆரம்பிக்கும். இப்போது நம்ம இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டில் எந்த இடம் வந்து இப்போது இந்த பொருளோட விலை இந்த இடம் வந்து டிமாண்ட் கிரியேட் ஆகி மேலே போயிருக்குன்றது நமக்கு வந்து தெரியுது அப்படின்னா அப்போது அகைன் வந்து அந்த மாதிரி டிமாண்ட் பிளேஸ் வரும்போது நம்ம ஒரு பொருளை அதாவது இந்த நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்டை பை பண்ண போகிறோம். ப்ரீவியஸாக வந்திருக்கக்கூடிய சப்ளை லெவலில் போயிட்டு நம்ம வாங்கியிருக்கக்கூடிய ஸ்கிரிப்டை செல் பண்ண போகிறோம். அப்போது இதே விஷயந்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த இடத்தையும் நம்ம அதிகம் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ப்ரைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னாக்கா சப்ளை கிரியேட் ஆகிருக்கு. சப்ளை கிரியேட் ஆகி மார்க்கெட்டில் அங்கே போனால் வந்து சப்ளை கிரியேட் ஆகிருக்குனாக்கா அப்போ அது அதிகபட்ச விலையாக கருதி மக்கள் வந்து அந்த இடத்த வந்து அவங்க வச்சிருக்க பொருளை விற்கிறாங்க அப்படின்னும் போது அப்போ அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரேஞ்சுக்கு வரும்போது நம்ம செல் பண்ண போகிறோம். செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ண போகிறோம். இப்போது இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்டை இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து இருக்குது இல்லைங்களா, இது வந்து எந்த மாதிரிலாம் மார்க்கெட்டில் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம் வாங்க. ஒரு மார்க்கெட்டில் எப்படி வந்து டிமாண்ட் கிரியேட் ஆகும் அப்படின்றத பார்க்குறோம். இப்போது ஒரு பொருளோட விலை என்ன ஆகும் அப்படின்னாக்கா தொடர்ந்து ஒரு ப்ரைஸில் இருந்து மேலே போயிட்டே இருக்கும். மேலே போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்டேஜில் மார்க்கெட்டால் வந்து எங்கேயும் நகர முடியாத அதே இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கன்சால்டேஷன் கொடுக்கும். அதாவது பையர் அண்ட் செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈக்குவலாக ஆகி ஃபைட் பண்ணி அந்த இடத்த இருந்து மார்க்கெட் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா
ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகி ப்ரீவியஸாக இருந்த செல்லர்ஸை டாமினேட் பண்ணி மார்க்கெட்டில் பையர்ஸ் அதிகமாகி ப்ரைஸ் வந்து மேலே போகும். அப்போது இந்த மாதிரியான இடத்த ஒரு டிமாண்ட் வந்து மார்க்கெட்டில் கிரியேட் ஆகும். அப்போது இந்த டிமாண்டுக்கு அகைன் வரும்போது நம்ம பை பண்ண போகிறோம். அப்போது ஒரு டிமாண்ட் இந்த இடம் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னாக்கா, ஒரு ரேலி கொடுக்குது, அதாவது ப்ரைஸ் வந்து கீழேருந்து மேலே போகுது, மேலே போயிட்டு பையர் செல்லர்ஸ் ஈவனாக ஆகி ஃபைட் பண்ணி அந்த இடத்த பையர்ஸுடைய டாமினேஷன் அதிகமாகி மார்க்கெட் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா மேலே போகுது. அப்போது அந்த இடத்த என்ன நடக்குது அப்படின்னாக்கா, ஒரு டிமாண்ட் வந்து கிரியேட் ஆனதால தான் இந்த பையர் செல்லர்ஸ் வந்து ஈவனாக இருந்த இடத்த என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா மார்க்கெட்டு மேலே போகிற அளவுக்கு பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போது இந்த இடத்த வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த டிமாண்டை நம்ம மார்க் பண்ணி அகைன் மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டை வந்து எடுக்கும்போது மார்க்கெட்டில் நம்ம நம்மளோட பை பொசிஷனை எக்ஸிக்யூட் வந்து பண்ண போகிறோம். அப்போது எந்த இடத்த நம்ம டிமாண்ட் வந்து எப்படி கிரியேட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கணும். நம்ம மார்க் பண்ணக்கூடிய இடம் ஒரு டிமாண்டுன்றது ப்ரைஸ் வந்து ரேலி ஆகிருக்கு, ரேலி ஆகிட்டு ஒரு பேஸ் வந்து வச்சிருக்கு, ரேலி பேஸ் ரேலியில் ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகுது. அப்போது இந்த டிமாண்டில் நான் வந்து எடுக்கிறது அப்படின்னாக்கா இந்த டிமாண்டை ஃபோக்கஸ் பண்ணி நான் வந்து எடுக்கலாம் அப்படின்ற முடிவு வந்து எடுக்கிறோம். அப்போது இன்னொரு விஷயம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து என்ன நடக்கும் அப்படின்னாக்கா ட்ராப் ஆகும். அதாவது பொருளோட விலை என்ன ஆகுது அப்படின்னாக்கா தொடர்ந்து குறைஞ்சிட்டே வருது. குறைஞ்சிட்டே வந்து மார்க்கெட்டில் வந்து என்ன நடக்குது அப்படின்னாக்கா பையர் செல்லர்ஸ் வந்து ஈவனாக ஆகிட்டு ஈக்குவல் ஆகிட்டு ஒரு ஃபைட்டிங் வந்து நடக்குது. இந்த ஒரு ஃபைட்டிங் நடந்ததுக்கு அப்புறம் அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ரிவர்சல் கொடுக்கும், ப்ரைஸ் வந்து மேலே போயிடும். அப்போது இந்த இடத்த மார்க்கெட்டில் ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகும். இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இங்கே வந்து ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அப்போது அந்த இடம் கிரியேட் ஆகக்கூடிய டிமாண்ட் என்ன அப்படின்னாக்கா ட்ராப் ஆகுது, ஒரு பேஸ் வந்து வைக்கிது, ஒரு பேஸ்லேருந்து அகைன் மார்க்கெட் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா மேலே போகுது. அப்போது ட்ராப்பு பேஸு ரேலி வந்து கொடுக்குது, இன்னொன்று ரேலி பேஸு ரேலி கொடுக்குது. இப்போ நம்ம ஒரு டிமாண்டை வந்து மார்க்கெட்டில் எப்படிலாம் வந்து ஏற்படும், ஒரு ப்ரைஸ் வந்து கீழேருந்து மேலே போயிட்டு அகைன் வந்து அந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபைட்டிங் நடந்து மேலே போகுது. அப்போது அந்த ப்ரைஸை கான்சன்ட்ரேஷன் பண்ணி அப்போது இந்த டிமாண்ட் வந்து நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். அப்போது மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த பேட்டர்ன்லாம் வந்து கிரியேட் ஆகுது இல்லைங்களா, அது எந்த இடத்துக்கு கிரியேட் ஆகும், அந்த பேட்டர்ன் வந்து எப்படிலாம் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ அந்த பேட்டர்ன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து எங்கேயுமே போக முடியாமல் ஒரு ஸ்டேஜில் வந்து ஸ்ட்ரக் ஆகி நிற்கும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து ஒரு கன்சால்டேஷன் கொடுக்கக்கூடிய ரேஞ்சை மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் பேட்டர்னாக வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம இந்த இடத்த வந்து பாக்ஸ் பேட்டர்ன் சொல்லுவாங்க மார்க்கெட்டில். அதனால தான் மார்க்கெட்டில் இந்த பாக்ஸ் பேட்டர்ன் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று மார்க்கெட்டில் இந்த மாதிரி வந்து ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகுது இல்லைங்களா, இந்த இடத்த என்ன பேட்டர்ன் வரும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து ஒரு பெனண்ட் பேஸ் வந்து வரும். மார்க்கெட் வந்து கீழவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பையர்ஸ் வந்து புல் பண்ணுவாங்க, மேலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா செல்லர்ஸ் வந்து புல் பண்ணுவாங்க. செல்லர்ஸ் வந்து புல் பண்ணி மார்க்கெட் இப்போ கீழேருந்து மேலே போய் இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்படி நடந்து மார்க்கெட் வந்து அகைன் மேலே போயிடும். அப்போ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பையர்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, செல்லர்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து கொண்டு வருவாங்க. அப்போ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துக்கு கன்சல்டேஷன் ஆகிட்டு பிரேக் வந்து மேலே ஆகி போயிடும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரே இடத்த ரெசிஸ்ட் பண்ணுவாங்க, பையர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து புல் பண்ணி தள்ளிட்டு போவாங்க. இந்த இடம் மார்க்கெட் வந்து ரெசிஸ்ட் ஆகி அகைன் வந்து மார்க்கெட் வந்து மேலே. அப்போது இந்த இடத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பேட்டர்ன்லாம் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னாக்கா இந்த மாதிரியான இடத்த தான் இந்த பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்போது இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா இந்த இடத்த தான் வந்து இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து ஃப்ளாகும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரியான இடத்த தான் வரும். ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ரேஞ்சில் இப்போ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைடாக வந்து ஆகும். இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வந்து ஆகிட்டு அகைன் வந்து பிரேக் ஆகி மேலும். அப்போது இந்த இடத்த வந்து என்ன கிரியேட் ஆகிருக்கும் அப்படின்னாக்கா ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகிருக்கும். அப்போ இந்த டிமாண்டை மார்க் பண்ணி அகைன் இங்கே வரும்போது நம்ம வந்து ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஒரு டிமாண்டு கிரியேட் ஆனது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வந்து ட்ரேடை வந்து எடுக்க போகிறோம். அப்போது நம்ம யூஸ் பண்ண இந்த பேட்டர்ன் வந்து எந்த இடத்த வருது, இந்த பேட்டர்னுக்கான ரீசன் என்ன அப்படின்னாக்கா இதுதான், இந்த டிமாண்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டில் வந்து கிரியேட் ஆகும். அப்போது இன்னொரு விஷயம் அடுத்து மார்க்கெட்டில் இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்றத பாருங்கள். ப்ரைஸ் வந்து என்ன நடக்குது அப்படின்னாக்கா ஒரு ப்ரைஸ் வந்து
மேலே இருந்து ஃபாலோ ஆகிட்டே வந்து மார்க்கெட் வந்து என்ன நடக்குது, மேலே இருந்து ஃபாலோ ஆகிட்டு மார்க்கெட் வந்து கீழே வருது. கீழே வரும்போது மார்க்கெட்டில் ஒரு ரேஞ்சில் மார்க்கெட் வந்து கன்சால்டேஷன் நடந்து அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடம் வந்து பிரேக் பண்ணி கீழே போயிருந்துச்சுன்னா இந்த இடம் வந்து சப்ளை வந்து கிரியேட் ஆகிருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து மார்க்கெட்டால் கீழே போக முடியாமல் மார்க்கெட் வந்து மேலே பிரேக் பண்ணி மேலே போகுது. அப்போது இந்த இடத்த என்ன கிரியேட் ஆகுது அப்படின்னாக்கா டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகுது. இந்த டிமாண்ட் ஜோனை வந்து ஒரு டிமாண்ட் லெவலாக கன்சிடர் பண்ணுறோம். அப்போது அகைன் மார்க்கெட் வந்து இங்கே வந்து வரும்போது நம்ம வந்து நம்மளோட என்ட்ரியை வந்து எடுக்க போகிறோம். அப்போது இந்த இடத்த வந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ பேட்டர்ன் வந்து எங்கெல்லாம் வந்து வரும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த டபிள்யூ பேட்டர்ன் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன். இந்த இடத்த தான் வந்து ப்ரைஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ப்ரைஸ் வந்து மேலேருந்து கீழே வந்து இந்த இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பையர்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. அகைன் மார்க்கெட்டு கீழே வரும்போது பையர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹோல்டு பண்ணி மார்க்கெட்டை ரிவர்சல் பண்ணிடுவாங்க. அப்போது இந்த இடத்த தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த டிமாண்ட் கிரியேட் ஆகக்கூடிய விஷயந்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்டர்னும் வரக்கூடிய இடம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ட்ரிபிள் பாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த பேட்டர்ன் வந்து எந்த டைமில் வரும் அப்படின்றத பாருங்கள். சேம் இதே இடத்து தான் இங்கே வந்து 2 டைம் ட்ரை பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 டைம் வந்து ட்ரை பண்ணுறாங்க. 3வது டைம் ப்ரைஸை வந்து மேலே கொண்டு போகிறாங்க. அப்போது இந்த விஷயத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் என்னவா அமையுது அப்படின்னாக்கா ட்ரிபிள் பாட்டம் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் வந்து அமையுது. சேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு யூ ஷேப் ரெக்கவரி கொடுக்கும். இந்த பேட்டர்னை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்பு பேஸு ரேலி ஆகக்கூடிய இடத்த வரக்கூடிய பேட்டர்ன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னும் வந்து வரும். ரொம்பவே முக்கியமான அடிக்கடி வரக்கூடிய பேட்டர்ன் என்ன அப்படின்னாக்கா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு. இதை மாதிரி மார்க்கெட் வந்து இங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னாக்கா ப்ரைஸ் வந்து மேலேருந்து கீழே வரும். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் டைம் வந்து பையர்ஸ் வந்து புல் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பையர்ஸால் வந்து இந்த இடத்த ஹோல்டு பண்ண முடியாமல் கீழே போயிட்டு அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பையர்ஸ் வந்து இந்த இடம் வந்து ஸ்ட்ராங் ஆகி ப்ரைஸ் வந்து மேலே கொண்டு போயிடுவாங்க. மேலே போயிட்டு இன்னொரு முறை ப்ரைஸ் வந்து கீழே வரப்போ இந்த லெவலை அவன் கட் பண்ண மாட்டான். கட் பண்ணாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐயை பிரேக் பண்ணிடுவான். ஐயை பிரேக் பண்ணுறப்ப இந்த இடத்த வந்து ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகும். இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்து வரப்போ நம்மளோட என்ட்ரியை எடுக்க போகிறோம். அப்போது ரொம்பவே எஃபெக்டிவாக நம்ம இந்த விஷயத்த மட்டும்தான் வந்து நடக்குது மார்க்கெட்டில். மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகுது அப்படின்றதால இந்த மாதிரி ஒரு டிமாண்டை வந்து மார்க் பண்ணி நம்ம இங்கே பை பண்ண போகிறோம். இப்போது நம்ம அங்கே டிமாண்ட் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சப்ளை எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னாக்கா ப்ரைஸ் வந்து ஒரு ப்ரைஸ்லேருந்து ட்ராப் ஆகி கீழே வருது. கீழே வரும்போது ஒரு ப்ரைஸில் மார்க்கெட்டால் கீழே போக முடியாமல் பையர்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க மார்க்கெட்டை மேலே கொண்டு போக முடியாமல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கீழே பிரேக் பண்ணி வந்துடுது. அப்போது இந்த இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சப்ளை வந்து கிரியேட் ஆகுது. அப்போது இந்த ஜோனுக்கு அகைன் மார்க்கெட் வந்து வரும்போது நம்மளோட செல் என்ட்ரியை வந்து நம்ம எடுக்க போகிறோம். அப்போ இந்த இடத்த வரக்கூடிய பேட்டர்ன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கேருந்து மேலே போகும்போது என்ன சொன்னோனோ அதே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கீழே வரும்போதும் இந்த பாக்ஸ் பேட்டர்னு பெனண்ட் பேஸு சேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பேரிஷ் ஃப்ளாகும் இந்த இடத்த தான் வந்தோம். பேரிஷ் ஃப்ளாகில் வந்து ப்ரைஸ் வந்து மேலேருந்து கீழே வரும். ஸ்லோப்பிங்காக ஒரு சேனலை வந்து ஃபார்ம் பண்ணி அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ரைஸ் வந்து கீழே பிரேக் பண்ணோம். அகைன் இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மார்க்கெட் வந்து வரும்போது இந்த சப்ளை ஜோன் வரும்போது நம்ம செல் பண்ண போகிறோம். சப்போஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜியில் லாஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ரிஸ்க் ரிவார்டு வந்து ரொம்பவே நிறைய வந்து கிடைக்கும். இதை வரக்கூடிய வீடியோவில் ஃப்யூச்சரில் வந்து பார்க்கலாம். இன்னொரு சப்ளை வந்து எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னாக்கா ப்ரைஸ் வந்து கீழேருந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா மேலே போகுது. அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா தெரியும், இந்த இடத்த வந்து ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தெரியும். ஒரு ப்ரைஸு கீழேருந்து மேலே போகுது. மேலே போயிட்டு ஒரு இடத்த ப்ரைஸால் மேலே போக முடியாமல் மறுபடியும் செல்லர்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க. செல்லர்ஸ் வந்து ட்ரை பண்ணி மார்க்கெட்டை வந்து மேலே வந்து போக விடாமல் கீழே வந்து புல் பண்ணி தள்ளிடுறாங்க. அப்போது இந்த இடம் வந்து செல்லர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. பிகாஸ் சப்ளை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றதால இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சப்ளை வந்து கிரியேட் ஆகுது. அகைன் வந்து நம்ம இந்த சப்ளை ஜோனுக்கு போகிறப்ப தான் நம்மளோட என்ட்ரியை வந்து நம்ம எடுக்க போகிறோம். ப்ரைஸ் வந்து கீழே வந்து வந்துடும். அப்போது இந்த இடத்த தான் வந்து என்ன பேட்டர்ன்லாம் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னாக்கா அங்கே டிமாண்டில் சொன்ன மாதிரி தான்
அதே விஷயம் தான் இங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகுது. ப்ரைஸ் வந்து மேலே வருது, ஃபஸ்ட் டைம் வந்து செல்லர்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க, செகண்ட் டைமே வந்து ரிவர்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாங்க, செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறாங்க, தேர்ட் டைம் தான் வந்து ரிவர்சல் வந்து பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்த தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ட்ரிபிள் பாட்டம் சொல்லக்கூடிய இந்த பேட்டர்ன் வந்து வருது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அங்கே சொன்ன அதே விஷயந்தான். ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா என்ன நடக்குது அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழேருந்து மேலே போகுது, மேலே போயிட்டு ஒரு இடத்த வந்து செல்லர்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க. செல்லர்ஸை வந்து ட்ரை பண்ணி ப்ரைஸை வந்து ஓரளவுக்கு தான் கீழே கொண்டு வர முடிஞ்சு, இங்கிருந்து ப்ரைஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா அகைன் வந்து மேலே வந்து சப்ளை வந்து பிரேக் பண்ணி மேலே போகுது. மேலே போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அகைன் வந்து அங்கே ஒரு செல்லர்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க. இந்த முறை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா முன்னாடி கிரியேட் ஆகிருந்த அதே இடத்துக்கே வந்து சப்போர்ட் வந்து எடுக்குது. இன்னொரு முறை மேலே போகிறப்ப ப்ரைஸால் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த முறை இந்த ஐயை வந்து கட் பண்ண முடியாமல் கீழே வந்து கட் பண்ணி கீழே வந்து வந்துடுறான். கீழே வந்தப்போ வந்து கீழே வந்ததுக்கப்புறம் இந்த இடம் வந்து ஒரு சப்ளை கிரியேட் ஆகுது. இந்த சப்ளையில் போயிட்டு நம்மளோட என்ட்ரியை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அப்போ ப்ரைஸ் வந்து அகைன் வந்து கீழே வந்துடும். இப்போது இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்லா வந்து வச்சுக்கோங்க. இந்த விஷயத்த உங்களுக்கு புரியல அப்படின்னாக்கா மறுபடி வந்து ஒரு முறை பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் நடக்கும், திரும்ப திரும்ப நடக்கும். வெவ்வேறு மாதிரி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி வந்து நடந்துகிட்டே இருக்கும். அப்போது இந்த மாதிரி வந்து நடக்கக்கூடிய விஷயந்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ட்ரேடிங்கை மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ட்ரேடிங்கில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அடிக்கடி வந்து நடக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் கொஞ்சம் மட்டும் காமிக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு மாதிரி வந்து வேலை செஞ்சுருக்கோம். நான் ஜஸ்ட் வந்து இதை வந்து வீடியோ ஃபுல்லாக வந்து காமிக்க முடியாது. பட் ஆனால் ஃப்யூச்சரில் வந்து நான் வீடியோ போடுறப்ப நான் வந்து ரிவ்யூ வீடியோஸ் வந்து போடுறேன். அந்த வீடியோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் வந்து 1 by 1 நான் டெய்லி வந்து இந்த விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன். எந்த இடம் வந்து ட்ராப் பேஸு ட்ராப் ஆகிருக்கா, ரேலி பேஸு ட்ராப் ஆகிருக்கா, இல்லை ரேலி பேஸு ரேலி ஆகிருக்கா, இல்லை ட்ராப்பு பேஸு ரேலி ஆகிருக்கா, அதாவது டிமாண்டு கிரியேட் ஆகிருக்கா அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து அது வந்து புரிய ஆரம்பிக்கும். இப்போது இந்த இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் கொடுக்குறேன். இங்கே மார்க்கெட்டில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து பாருங்கள். ஒரு சப்ளை ஜோன் வந்து எப்படி கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னாக்கா ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னாக்கா இங்கேருந்து மேலே வந்து ப்ரைஸ் வந்து போயிருக்கான். மேலே போகிறப்போ வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னாக்கா கீழேருந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கேப் அப் ஆகி ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. அப்போது இது வந்து ஒரு ரேலி நடந்துட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா ஒரு ட்ரை வந்து நடக்குது. ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா செல்லர்ஸ் வந்து ட்ராப் பண்ணி ப்ரைஸை கீழே தள்ளுறாங்க. அப்போ அகைன் வந்து இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு சப்ளை வந்து கிரியேட் ஆகுது. மார்க்கெட் அகைன் இந்த சப்ளை ஜோனுக்கு வரையில் ப்ரைஸ் வந்து கீழே வந்து புல் பண்ணுறாங்க. இப்போ அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ரைஸ் வந்து வரையில் இந்த இடம் புல் பண்ணுறாங்க. மார்க்கெட் வந்து இந்த முறை கீழே வந்து வந்துடுச்சு. அப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா என்ன பேட்டர்ன் வந்து இந்த இடம் வந்து 3 டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த இடம் வந்து ட்ரிபிள் டாப் பேட்டர்ன் வந்து வந்திருக்கு. சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளோட சப்ளையும் வந்து வேலை பார்த்துருக்கு. அப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எல்லா இடத்தையும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் அது வந்து எல்லா டைமும் வந்து ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகுறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அது எப்போ வந்து ஒர்க் ஆகாது அப்படின்றத நீங்கள் அகைன் வந்து மறுபடி நீண்ட நாள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தும் போது தான் அது எவ்வளோ வந்து ஒர்க் ஆகும், எந்த இடத்த வந்து ஒர்க் ஆகாது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கவும் முடியும். இப்போது இதே இடத்துல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு சப்ளை கிரியேட் ஆகிருக்கு. ஆனால் இந்த சப்ளை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா என்ன நடந்திருக்கு, பிரேக் ஆகி மேலே போயிருக்கு. அப்போது இதுக்கு ஒரு ரீசன் வந்து இருக்கும் கண்டிப்பாக. அப்போது இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அது புரியும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போது இது மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட். இந்த டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த டிமாண்ட் வந்து ஃபெயில் ஆகும். பார்த்திங்க அப்படின்னாக்கா தெரியும் இந்த இடம் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டிமாண்ட் வந்து ஃபெயில் ஆகும். இப்போது இந்த இடம் வந்து பாருங்கள் சப்ளை வந்து எப்படி டிமாண்ட் வந்து எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்றத ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுறான், மேலேருந்து கீழே வரான். கீழே வந்துட்டு
இந்த இடம் வந்து என்ன பண்ணுறான், ஒரு டபுள் பாட்டம் எடுத்து ப்ரைஸ் வந்து மேலே போகிறோம். அப்போது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகுது, ப்ரைஸ் வந்து வந்திருக்கு, மேலே போயிருக்கு. அப்போது இந்த இடத்த வந்து நம்ம இப்போது இது வந்து ட்ரேடிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எத்தனை முறை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போது எல்லா ஸ்ட்ராட்டஜிக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா லாஸ் இருக்கும். அப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது லாஸ் வந்து கம்மியாக வரும். ஏன்னா நம்மளோட என்ட்ரியே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த இடத்து தான் நம்மளோட என்ட்ரி. நமக்கான ஸ்டாப் லாஸ் எது அப்படின்னாக்கா இதுக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வெளியே வந்துட போகிறோம். அப்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியாக இருக்குது. அப்போது அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட் வந்து மார்க்கெட்டே வந்து ட்ரைவ் வந்து பண்ணும். அப்போது இந்த மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சப்ளை வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. இப்போது அதே விஷயம் வந்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா திரும்ப அதே விஷயம் தான். இப்போ அங்கே பார்த்தா இல்லைங்களா, அதே விஷயம் தான் மார்க்கெட் வந்து என்ன நடக்குது, இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ரைஸ் வந்து கீழேருந்து மேலே போயிருக்கு. மேலே போய் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த இடம் ஒரு சப்ளை வந்து கிரியேட் ஆகிருக்கு. அகைன் ப்ரைஸ் வந்து ரெண்டாவது டைமு, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுறான், மூணாவது முறை இங்கே வரான், ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகி கீழே தான் வந்து போயிட்டுருக்கான். அப்போது இங்கே பார்த்திங்க அப்படின்னாலும் தெரியும் இந்த இடம்லாம் வந்து என்ன நடக்குது, ட்ராப்பு, ப்ரைஸ் வந்து என்ன நடந்துருக்கு, ட்ராப்பு, சின்ன ஒரு பேஸ் வந்து கிரியேட் பண்ணுறான். இந்த மாதிரி இப்போது இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணி ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுறான், கீழே பிரேக் பண்ணிட்டான். அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துக்கு வரான், கீழே வந்துட்டான். அடுத்து இந்த ப்ரைஸ் வந்து இந்த இடம் வந்து பாருங்கள், ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுறான், தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபாலோ ஆகிட்டே வரான். ஃபாலோ ஆகிட்டே வந்தவன் ப்ரைஸ் வந்து இங்கேருந்து ஃபாலோ ஆகிட்டே வந்தவன் ஒரு லெவலில் மார்க்கெட்டால் கீழே போக முடியாமல், இங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா தெரியும், கீழே போக முடியாமல் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், ஒரு ஐயை பிரேக் பண்ணி ஒரு டிமாண்டை வந்து இங்கே கிரியேட் பண்ணுறோம். அகைன் வந்து மார்க்கெட் வந்து இந்த டிமாண்ட் ஜோனுக்கு மார்க்கெட் வந்து வரப்போ பை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, பையர்ஸால் வந்து மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோலில் எடுக்க முடியல. இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதுக்கும் வந்து ஃபெயிலியர் இருக்கும். அப்போ இந்த ஃபெயிலியர் என்ன அப்படின்றது உங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னாக்கா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வீடியோ ஃப்யூச்சரில் வந்து நான் போடுறேன். எப்போ வந்து டிமாண்டு ஃபெயில் ஆகும், எப்போ வந்து சப்ளை வந்து ஃபெயில் ஆகும், எந்த மாதிரியான இடத்த நம்ம போய் வந்து ட்ரேடை வந்து எடுக்கணும் அப்படின்றது தெரியும். இப்போது இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா செல் மார்க்கெட். இங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா தெரியும், இங்கே எங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மோஸ்ட் ஆஃப் வந்து சப்ளை வந்து ஃபெயில் ஆகிருக்காது, பட் ஆனால் டிமாண்ட் வந்து ஃபெயில் ஆகிருக்கும். அதே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே டிமாண்ட் வந்து ஃபெயில் ஆகுது. இப்போது இங்கே வந்து பாருங்கள் ப்ரைஸ் வந்து என்ன நடந்திருக்கு, இங்கேருந்து ரேலி, ஒரு சின்ன பேஸு, மார்க்கெட் வந்து ரேலி. அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட் வந்து வரான், மார்க்கெட் வந்து மேலே போகிறான். அப்போது எந்த மார்க்கெட்டில் டிமாண்ட் ஒர்க் ஆகும், எந்த மார்க்கெட்டில் சப்ளை ஒர்க் ஆகுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அது மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வச்சு தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். பட் ஆனால் நீங்கள் இந்த டிமாண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து கீழேருந்து ஒரு ரேலி கொடுக்குது, ஒரு பேஸ் வைக்குது, அகைன் வந்து ரேலி கொடுக்குது, அகைன் வந்து அந்த பேஸுக்கு வருது, ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுறான், நல்லா வந்து மேலே போகிறான். இப்போ இதே விஷயம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகுறான். ட்ராப் ஆகும்போது ப்ரைஸ் வந்து இங்கே வந்து ஒரு டபுள் பாட்டம் எடுத்து ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுறான், மேலே போகிறான். மேலே போன ப்ரைஸு இங்கேருந்து என்ன பண்ணுறான், கீழே வரப்போ இந்த டிமாண்டை வந்து டேப் பண்ணுறான், ப்ரைஸ் வந்து அகைன் வந்து மேலே போயிடறான். இப்போ இந்த முறை இந்த ஐயை கட் பண்ணுறான். ஐயை கட் பண்ணுறது கிரியேட் ஆன டிமாண்ட் எது அப்படின்னாக்கா இந்த டிமாண்டு, ப்ரைஸ் வந்து இந்த லெவலுக்கு வரான். இப்போ வந்து மேலே இப்போது இங்கெல்லாம் வந்து நீ சப்ளை மார்க் பண்ணிங்க அப்படின்னாக்கா சப்ளை வந்து ஒர்க் ஆகாது. அப்போ அதுதான் வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். அப்போ அந்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் ஃப்யூச்சரில் சொல்லித்தரேன். எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு கிட்ட ஆகிட்டு இருக்கோம். அப்போது எல்லாத்தையும் வந்து இதில் வந்து என்னால் வந்து சொல்ல முடியாது. ஆனால் இந்த விஷயம் வந்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னால தெரியும். இங்கே வந்து என்ன நடந்திருக்கு, ஒரு ரேலி, பேஸு, ரேலி. அப்போ அகைன் மார்க்கெட் வந்து இந்த பேஸுக்கு வந்து வந்திருக்கான். இந்த பேஸுக்கு வந்ததுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னாக்கா நல்லா வந்து மேலே போயிருக்கான். அப்போது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ட்ராப்பு, பேஸு, ரேலி. அகைன் மார்க்கெட் வந்து இங்கே வரும்போது என்ன நடக்குது, பை நடக்குது. இங்கே வந்து ரேலி, பேஸு, ரேலி. அகைன் மார்க்கெட் இங்கே வரும்போது பை நடக்குது. அப்போது அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா என்ன நடந்துச்சு, நம்ம மார்க் பண்ண டிமாண்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு.
ஆனால் இந்த மார்க்கெட் வந்து பை மார்க்கெட் அப்படின்றதால மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வந்து அனலைஸ் பண்ணணும். அது ஃபியூச்சரில் சொல்கிறேன். இந்த இடத்த வந்து என்ன நடக்குது அப்படின்னாக்கா சப்ளை வந்து ஃபெயில் ஆகுது. பட் ஆனால் இந்த இடம் ஃபஸ்ட் டைம் வரும்போது வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகி கீழே வருது. அகைன் வந்து சப்ளை வந்து ஃபெயில் ஆகுது. பட் ஆனால் இந்த முறை இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டிமாண்ட் கிரியேட் ஆகிருக்கு. இங்கேருந்து மேலே போகிறதுக்கு டிமாண்ட் கிரியேட் ஆச்சு. அகைன் மார்க்கெட் இங்கே வந்துச்சு, டிமாண்ட் வந்து ஒர்க் ஆகுது. அப்போது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாலும் தெரியும், இங்கே வந்து என்ன நடந்திருக்கு, ப்ரைஸ் வந்து கீழேருந்து மேலே போயிருக்கான். கீழேருந்து மேலே போகும்போது ரேலி, பேஸு, ட்ராப்பு. அகைன் மார்க்கெட் வந்து இந்த பேஸுக்கு வந்து போகிறான். மார்க்கெட்டில் என்ன நடக்கிறான், கீழே வந்து வரான். அப்போது இந்த விஷயந்தான் வந்து மார்க்கெட்டில் வந்து தொடர்ந்து நடக்குது. இப்போது இங்கேயே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரேலி, இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரேலி கொடுக்குறான். ரேலி, பேஸு, ரேலி. அகைன் வந்து இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்து எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் பை ஆகி மேலே வந்து போயிருக்கு. இப்போ இந்த இடம் வந்து நீங்கள் இதுக்குள்ளுக்குள்ளார போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேட்டர்னுமே வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சப்ளை அண்ட் டிமாண்டுன்றது ஈச் அண்ட் எவ்ரி டைம், அதாவது எல்லா நேரத்துலேயும் மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா சப்ளை அண்ட் டிமாண்ட் தான். அப்படின்றதால இந்த கான்செப்ட் வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஆனால் எந்த இடத்த சப்ளை ஒர்க் ஆகும், எந்த இடத்த டிமாண்ட் ஒர்க் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சிக்க வெயிட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் வீடியோ கண்டிப்பாக வரும். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுக்கான டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாக்கா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து சொல்லலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரியுதா அப்படின்றத சொல்லுங்கள். சொன்னீங்க அப்படின்னா தான் தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா நான் என்ன குறைக்கலாம், என்ன குறை இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள். நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன்.